நடிகைய என்னுடைய பொண்டாட்டி ஆக்கிட்டேன். அதனால நான் போயி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு ஜெயராம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. சமீபத்துல அவர் நடித்த பரிமளா அண்ட் கோ படம் வெளியாகி இருந்தது. மிகப்பெரிய அளவுல மக்களுக்கு பிடித்த ஒரு படமாகவே இருந்தது. எல்லாருமே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல அந்த படத்துல ஒரு நல்ல ஒரு நடிகராக நடிச்சிருந்தாரு ஜெயராம் அவர்கள். அவருடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு அழகா பேசப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ தன்னுடைய மனைவியையும் காதல் கதையை பற்றியுமே பேசியிருக்காரு நடிகர் ஜெயராம் அவர்கள். தன்னுடைய மனைவி காதலித்து தான் திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னவரு, ஒரு கட்டத்துல அவங்களுக்காக போய் நான் மன்னிப்பு கேட்டேன் இயக்குனரிடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா, அவங்களுடைய மனைவிக்கு இவருடைய ஹார்ன் நல்லாவே கேட்குமா சவுண்டு. எப்படி அப்படின்னு யாருடையது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். அந்த சூழல்ல என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய மனைவி நடிச்சிட்டு இருந்த ஒரு படம். அந்த படத்தினுடைய ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அத லைட் இருக்கும்போதே சன்லைட் இருக்கும்போது எடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்களாம். ஆனா, இவருடைய கார் சவுண்ட கேட்டுட்டு அவங்களுடைய மனைவி அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்களாம். அதனால அன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சாம். இத பார்த்துக்கிட்டே இருந்த இயக்குனர் பயங்கரமா திட்டியிருக்காரு. அதுக்கப்புறமாக ஜெயராம் அவர்கள் தான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாராம். இந்த விஷயத்த நான் எங்கேயுமே சொன்னதே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதையும் தாண்டி அவங்களுடைய மனைவி மறைந்த நடிகரோடு, அதாவது ஸ்ரீனிவாசன் அவர்களோடு நடிச்சிருந்த திரைப்படம், தமிழ்ல பஞ்சதந்திரம் வெளியான படம் போலவே இருக்குமா. தனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த படத்த தான் போட்டு பார்த்துப்பாராம். அதையும் தாண்டி அந்த படத்துல தன்னுடைய மனைவியுமே ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாங்க. அதனால அப்பதான் எங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயராம் அவர்கள். தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் அவர் நடிச்சு வந்துகிட்டே இருந்தாரு. இந்த சூழல்ல இப்ப சமீபத்துல பரிமளா அண்ட் கோ அப்படின்ற ஒரு படத்தினுடைய வெளியீட்டு விழாவுல எல்லோருமே சில கேள்விகள கேட்டாங்க. அப்பதான் இவருமே தன்னுடைய மனைவிய பற்றியும், அதேபோல எப்படி அவர் காதல திருமணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றத பற்றியும் ஷேர் பண்ணியிருந்தாரு. இப்ப அந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டுருக்கு. உண்மையிலேயே நடிகர், நடிகைகள் நெறைய பேர் காதலித்து திருமணம் பண்றாங்க. ஆனா யாருமே கடைசி வரைக்குமே இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒண்ணா இருக்கிறது கிடையாது. ஸ்டார் நடிகர்களாக, தம்பதியினராக வலம் வந்தவங்க திடீர்னு கருத்து வேறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு போயிடுறாங்க. அது மிகப்பெரிய அளவுல எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சூழல்ல இப்போ ஜெயராம் அவர்கள் தன்னுடைய மனைவியை பற்றி பேசியிருக்கிறது மிகப்பெரிய அளவுல ரொம்பவே வைரலா பரவி வந்துட்டு இருக்கு. அதுலயும் அவங்களும் ஒரு நடிகை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க நடிச்சிருக்கக்கூடிய படத்த தான் நான் சோகமா இருந்தா பார்ப்பேன். ஏன்னா அந்த படத்துல மிகப்பெரிய அளவுல காமெடி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜெயராம் அவர்கள். இந்த சூழல்ல தொடர்ந்து அவர் இன்னும் நிறைய திரைப்படங்கள் நடிப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. உண்மையிலேயே பரிமளா அண்ட் கோ திரைப்படம் ரொம்ப நல்லா தான் இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய மனத கவர்ந்திருக்கு அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னும் நிறைய திரைப்படங்கள் அவர் நடிக்கணும் அப்படின்னு நம்முடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.